ஹே மை ஃபேமிலி, இன்றைக்கி வெயிட் பார்த்தீங்கன்னா 60 கிலோ 50 கிராம் குறைஞ்சிருக்கு. வெயிட்டெல்லாம் நம்பவே கூடாது, ஆனால் இன்ச்சஸில் மாற்றம் வந்துருச்சு. 2.5 இன்ச்சஸ் குறைஞ்சிருக்கு. நான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஹிப்பில் ரொம்ப அந்த ஃபேட்டு தெரிஞ்சிட்டு இருந்தது அந்த ட்ரெஸ்ஸை போட்டால். ஆனால் இப்போ அந்த ட்ரெஸ்ஸை போட்டால் அந்த இடம் லூஸ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு நான் அதை கண்டிப்பாக போட்டு வீடியோ எடுத்து காட்டுறேன். வழக்கம் போல் இன்றைக்கி கருவேப்பிலை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணேன். ஒரு 20 நிமிஷம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு, மார்க்கெட் போகிற வேலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணேன். நீங்கள் கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்திங்கன்னா சம்மர் சீசன், மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஸோ சம்மர் சீசன் ஒரு 2 மாதம் ஃபுட்டில் கண்ட்ரோல் பண்ணேன்னா, மே மாதத்துலேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து வாக்கிங் போவேன். எப்போது அப்படின்னா காலையில் 5:30க்குலாம் எழுந்திரிச்சு வாக்கிங் போவேன். அப்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஸ்வெட்டிங் ஆகும். வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு வெயிட்டை பார்த்தா சூப்பராக ரிசல்ட் இருக்குங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் வாக்கிங் போகிறதும் அவ்வளோ ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ வாக்கிங்கே போகிறதில்ல. இப்போது என்னோடய சந்தர்ப்பத்தால் நான் வாடகை வீட்டில் இருக்கேன். எனக்கு இங்கே அந்த மாதிரி ஒரு செட் ஆகலை. ஆனால் எங்கள் வீட்டுக்கு போனேன்னா கண்டிப்பாக மறுபடியும் நான் வாக்கிங் போவேன். சூப்பராக வந்து வாக்கிங் போய் தான் உடம்ப குறைச்சேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாக்கிங் போயிட்டு குளிச்சுட்டு வந்து வெயிட் செக் பண்ணி பாருங்கள். மார்னிங் டைமில் நல்ல ரிசல்ட் வரும். ஈவினிங் தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒர்க் அவுட் வந்து ஈவினிங் தான் பண்ணுவேன். குக் பண்ணுறப்ப டைம் இருந்தால் பண்ணிப்பேன். அந்த மாதிரி குக்கிங் டைம்லேயும் கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணிக்குவேன். குக் ஆகும்போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் பார்த்திங்கன்னா ஒரு தோசை எடுத்துக்கிட்டேன். 2 முட்டை உடச்சி ஊற்றி ஒரு தோசை, சிக்கன் கிரேவி, உருளைக்கிழங்குலாம் போட்டு சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. ரெசிபி ஒரு நாள் ஷார்ட்ஸில் போடுறேன். மதியம் பார்த்திங்கன்னா லஞ்ச் எடுத்துக்கல, டீயும் ஒரு கடல முட்டையும் சாப்பிட்டேன். வீட்டில் க்ளீனிங் ஒர்க்கு போயிட்டு இருந்தனால பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 5:30க்கே சாப்பாடு 100 கிராம் ரைஸுக்கு சிக்கன் கிரேவி வச்சு டின்னரை முடிச்சுக்கிட்டேன். இப்படி தான் வந்து சாப்பிட்டேன். வந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி குடித்தேன். ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்டேன். ஈவினிங்காக சாப்பிட்டனால நான் நைட்டு எதுவும் எடுத்துக்கல. ஹே மை ஃபேமிலி, இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நான் 60 கிலோ இருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும், ஆனால் இன்ச்சஸில் மாற்றம் வந்திருக்கு. நான் ஒரு ட்ரெஸ் ரொம்ப டைட்டாக போடுவேன். இந்த இடம் மட்டும் ரொம்ப டைட்டாக இருக்கும். அந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் டைட்டாக இருக்கும், அந்த இடம் லூஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நான் வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இன்ச்சஸில் மாற்றம் வந்துருச்சு. இப்படிதான் வந்து நம்ம இன்ச்சஸில் மாற்றம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா வெயிட் நமக்கு கூட குறைய காட்டும். பாடியில சேஞ்சஸ் வந்தது நமக்கு கண்டிப்பா தெரியும். இந்த வீடியோவை பார்த்து இந்த 35 நாள் ட்ரை பண்ண என் உறவுகளுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சிருந்து நீங்க குறைச்ச வெயிட்ட கண்டிப்பா ஃபாலோ பண்ண எல்லாருமே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நான் இன்னும் வந்து ரொம்ப மோட்டிவேஷனா நிறைய வீடியோ போட முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுங்க, வாக்கிங் போங்க, டயட்டை விட்டுறாதீங்க. அதுக்காகவே நான் வந்து டெய்லியும் உங்களுக்கு வீடியோவை போட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவீங்கன்னு நான் நம்புறேன். வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. வீடியோவை புதுசா பார்க்குற உறவுகள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.